வணக்கங்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம், ஒரு விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது, மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். எனவே 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாமல் பின்னாடி வந்து யாராச்சும் குழி பறிப்பாங்க, போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள், வண்டி வாகனம் விற்பனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நிறைய இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 4, 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. வண்டி வாகனம் புதுசாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னா பழச வித்துட்டு புதுசாக வாங்குறதுக்கான இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ், கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன். 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 7ல் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும். சில எந்தவித மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்கள வந்து ஒரு பெரிய வரவுகள், பெரிய பண வரவுகள்லாம் வர்றதுக்கும், தந்தை சார்ந்த உறவுகளும் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல இந்த வாரம் முழுவதும் நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருந்து கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாபாரத்திலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் பணிவாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் மௌனமாக போயிடுங்க, விட்டு கொடுத்து மௌனமாக போயிட்டு அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த டெசிஷனை தள்ளி போட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான சுக்கிரன். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். லீகல் சம்பந்தமான விஷயம் உங்கள் ப்ரெஷர் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான செவ்வாய். 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ 5ல் இருக்கும்போது குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு முருகர் வழிபாடின் மூலயமாக நல்ல சிறப்பான பலன்களை நீங்கள் அடைய முடியுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 3, 12ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல், மனக்கசப்புகள் குழந்தைகளால் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி என்னங்க, இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபதி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் 8ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான கணவன் மனைவிக்கினோட வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து சந்திர தசாபதி அந்தரங்கள். சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரும். திங்கள் செவ்வாயில் கணவன் மனைவிக்கினோட ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி அந்தரங்கள். செவ்வாய் வந்து 4, 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், அற்புதமான ஒரு பலன்கள், புதிய சொத்துக்கள் வாங்குற யோகங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாகி பேசுவீங்க, கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக வந்து ராகு தேசாபத்தியங்கள் வந்து கொஞ்சம் அந்த 2ல் வந்து வாக்கில் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து ஏதாவது இடவடமாக பேசி அதனால் ரொம்ப வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மகர லக்னமாக வந்து குரு தேசாபுத்தியந்திரன். குரு வந்து 3, 12ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது பிரயாணம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சில நேரங்களில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை வந்து மைண்டில் போட்டுக்கிட்டு நைட்லாம் தூங்காமல் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. கற்பனையால் நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்க போகிறது முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. மகர லக்னமாக அது சனி தேசாபதி. என்றைக்குமே வந்து 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் வரும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நமக்கு வாட்ச் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மகர லக்னமாக வந்து புதன் தேசாபதி. புதன் வந்து 6, 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கணும், பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக வந்து கேது தேசாபதி. கேது வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு, குழந்தைகளால் வந்து ஒரு மன உளைச்சல் இருக்குது, அதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விநாயகர், அனுமார், ஆஞ்சநேயர் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து சுக்கிரன் கேது ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் பெண்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தனிமையை நாடி போவீங்க.
என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மெடிடேஷன், சாண்டிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும், கொஞ்சம் ஏடாவடமாக பேசுவீங்க. அதுவும் சனி புதன் போது மற்றவங்க ஏமாத்திரவங்களோட எண்ணங்கள்லாம் நிறைய வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மூத்த சகோதரர் நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்பனை, பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே மனசில் வரும். ஸோ அது வந்து நேச்சுரல் வச்சுப்போமே. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 6ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளோட நடவடிக்கைகள் சில நேரங்கள் வந்து மனக்காயங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், வேலை நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவினா தேவையில்லாத தர்க்கங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு எமோட்டான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க, விட்டு கொடுத்து போகலாம். தேவையில்லாத வாக்குவாதங்களை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுலாம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் நல்ல சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா வந்து அது வந்து ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணும். செவ்வாய்ங்களோட கோவக்காரர்களும் செவ்வாய் சந்திரன் போது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மந்த நிலையோ அல்லது போதைத்தன்மையோ சில பேர் ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் எடிக்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து செவ்வாய் சந்திரனில் போகும்போது அந்த மாதிரி எடிக்ஷன்ஸை வந்து சில பேருக்கு ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்பொழுது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். இதுவரை 10 பொது பலன்கள், இப்போ பார்த்து தசாபக்தி பலன்கள். கும்பலக்னமாக சூரிய தசாபத்தினா சூரியன் 7ஆம் அதிபதி 6லும் கணவன் மனைவிகளும் தேவையில்லாத ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கும்பலக்னமாக இருந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி வந்து வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். கேட்டதில் காசு கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3, 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்பனை, வண்டி வாங்குறதுலாம் ரொம்ப விற்கணும், விற்றுட்டு புதுசு வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபத்தில் ராகு வந்து ராசியிலேயும் கொஞ்சம் எமோஷனாக பேசுவீங்க, எமோஷனாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்தாங்க. குரு வந்து 2, 11ஆம் அதிபதி குரு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம் இருக்கும். நண்பர்கள், மூத்த சகோதரர் சம்பந்தமான விஷயங்களில் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மற்றும் ராசி அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறது, கொஞ்சம் விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்பலக்னமாக வந்து புதன் தசாபதியும் புதன் வந்து 5, 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுத்துரும். கொஞ்சம் நமக்கு வந்து வேலையில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களும் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்பலக்னமாக வந்து கேது தசாபதி கேது வந்து 7ல் இருக்கும்போது அது சுக்கிரனோடு இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். தாயாரினால் ஒரு சொத்துக்களோ, தாயாரினாலோ ஒரு மன உளைச்சலோ, ஒரு டென்ஷன்ஸோ வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தாய் தந்தையினால ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துருந்துக்கணும். ஏன்னா வந்து அது ஒரு சூழ்நிலைகள் அந்த மாதிரி ஏற்படுத்திடும். ஸோ கும்பலக்னம் வந்து சுக்கிர தசாபதி வந்து 4, 9ஆம் அதிபதி வந்து அது 7ல் இருக்கும்போது அது கேதோடு இருக்கும்போது சொத்துக்கள், தந்தை, தாயார் சம்பந்தமான விஷயம் ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனை ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு மனதார இறைவனை வந்து டெய்லி வந்து பர்டிகுலர் டைமில் வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து 5ல் இருக்கும்போது அது உச்சமாக இருக்கும்பொழுது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை வந்து ஏதாச்சும் பெரிய அமௌண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 2, 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் இருக்கும் சின்ன கலகங்கள் ஏற்படும். ஏன்னா என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி இருக்கும்போது கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது மனைவி, வியாபாரம் சார்ந்த விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயங்களை சின்ன செலவுகள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க.
6ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது வேலையில் நிறைய ப்ரெஷர்ஸ், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு எமோஷனான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது வேலையில் ஒரு பெரிய ப்ரெஷரையோ நெருக்கடியோ ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதனால் வந்து சில பேர் வேலையை தூக்கி போட்டுறேன் தேவையில்லை அப்படின்னு கொஞ்சம் இடவடமாக டெசிஷன் எடுப்பீங்க. இது கரெக்டான டைம் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களை கொடுக்கும். பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 12ஆம் அதிபதியான சனி வந்து ராசியிலே இருக்கும்போது எவ்வளோ சம்பாதிச்சாலும் நமக்கு செலவு நிறையா வருதுங்கிற எண்ணங்கள் இருக்கும். பெருசாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே நிறைய பெருசாக ஏற்படுத்தும். மற்றபடி என்னங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சனி புதன் இருக்கும்போது மற்றவர்கள் நம்மளை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்த்து தசாபுக்தி பலன்கள். மீன லக்னமானது சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலையில் நிறைய ப்ரெஷர்ஸ், டென்ஷன்ஸ் இருக்கும். வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மீன லக்னமானது சந்திர தசாபுக்தி அந்தர்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும், குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமானது செவ்வாய் தசாபுக்தி அந்தர்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 3ல் இருக்கார். என்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 3லும் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல், ஒரு போதைத்தனமான ஒரு விஷயங்கள் அதெல்லாம் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக இருந்து ராகு தேசாபதி. ராகு வந்து 12ல் இருந்து நிறைய பிரயாணங்கள், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்காக தூங்காமல் இருக்கிறது, கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்கிறதுக்கான ஃபீல்டுகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி அந்தர்கள். குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாச்சும் இடவடமாக வச்சிங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். மீன லக்னமாவது சனி தேசாபுத்தி அந்தர்கள். 11, 12ஆம் அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கும்பொழுது நிறைய செலவுகளாகும். எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது, இருந்தாலும் எப்படியும் பண்ணிடுவோம், பெரிய அளவில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே தூண்டி விடுங்க. மீன லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 7ஆம் அதிபதி. இப்போ வந்து 5ல் இருக்கும்போது வியாபாரம், கணவன் மனைவி உறவுகளால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, ஒருத்தர் ஒரு பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களும் பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. புதிய சொத்துக்கள், புதிய ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து கேது தேசாபதி இருந்தாலும் கேது வந்து 6ல் இருக்குங்க. ஸோ 6ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தைரியம் கொடுக்கும். பட் இருந்தாலும் 6ல் வந்து சுக்கிரனும் கேதும் இருக்கும்போது வழக்குகள், ஏதாச்சும் வழக்குகள் போடலாம், நான் கேஸை போடுறேன் அதை போடுறேன்னு சொல்லி போவோம், ஏடாவடமாக திங்க் பண்ணுவீங்க. நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததான் நினச்சி ரொம்ப எமோட் ஆகுறது, வேலையில் வந்து வேலை வேணாம் சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அது சுக்கிரன் கேது இருந்தாலே அந்த மாதிரி எமோஷனை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா வீடு விற்பனை, சொத்துக்கள் விற்பனை எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறதுக்கும் இதே தான், ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டைமில் வந்து பூர்வீக சொத்துக்களோ இல்லை வேலையில் இருக்கவங்க வந்து இந்த டைமில் வந்து என்ன ப்ரெஷர் இருந்தாலும் வேலை விடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் கடன் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை. ஸோ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அமாவாசைங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. என்றைக்குமே வந்து ஒரு பௌர்ணமியும் அமாவாசையும் வந்து ஒரு முக்கியமான திதிகள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது, பௌர்ணமி திதி வந்து சித்தர் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணும்போதோ, குலதெய்வ வழிபாடு பண்ணும்போதும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வந்து வழி வழியாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து, கடன் பிரச்சனைகள் தீர்ந்து, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கவங்களுக்கு ஒரு வழியை காட்டுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து அமாவாசை, இந்த வாட்டி வந்து 14ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை. ஸோ அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மூதாதையர்கள் நமக்கு வந்து ஒரு ஜெனட்டிக்கில் வந்திருப்போம். ஸோ அப்பா அம்மா ஜெனட்டிக்லேருந்து நம்ம வந்திருக்கும் போது அந்த மூதாதையர்களை நினச்சி வழிபாடுற ஒரு தினம் தான் அமாவாசை. அன்றைக்கி வந்து பார்த்தா திதி சூனியம் இருக்காது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு தினம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் டோட்டலாகவே அன்றைக்கி வந்து மூதாதையர்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அன்றைக்கி அவங்கள நினச்சி நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையிலாமல் நம்மளை பற்றி நினைச்சாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படுத்தும். சில ஆத்மாக்கள் நம்ம மேலே கோபமாக இருக்கலாம், சில ஆத்மாக்கள் வந்து நம்மளை சபிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்க்க போக முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அமாவாசை ஒரு படையல் அன்னைக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை படையல் வச்சு காக்கா போடுவாங்க. என்னை பொறுத்தவரை அமாவாசையும் பௌர்ணமியும் மிஸ் பண்ணாமல் அன்னதானங்கள் பண்ணுறது, ஒரு படையல் போட்டு குலதெய்வத்தையும்
நம்ம மூதாதையர் நினச்சி வழிபடுறது ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும். ஏன்னா வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஆகிறது வந்து இந்த 2 திதிகளை வச்சு தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போதுமே பௌர்ணமியும் சரி அமாவாசையும் சரி, இந்த அமாவாசைக்கு வந்து ஒரு படையலை போடுங்க. உங்கள் அப்பா வழி தாத்தா, அம்மா வழி தாத்தா பாட்டி எல்லாருமே நினச்சி அவங்ககிட்ட வந்து அந்த படையலை போட்டு வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்னா அதுவும் வந்து ஈவினிங்கில் வந்து அது விளக்கு வச்சு அவங்ககிட்ட வேண்டும் போது, நாங்களோ எங்கள் மூதாதையர்களோ நானோ போன ஜென்மாந்திரத்துலேயும் ஏதாவது தவறுகள் செஞ்சு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆத்மா சாந்தியோட இறைவனை வேண்டிக்கிறேன்னு சொல்லி இறைவனை வழிபட்டு அந்த படையலை போட்டு நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு கற்பூர ஆராத்தி காட்டி அவங்க அங்கே இருக்கிறதா ஃபீல் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வழியாக இருந்த பிரச்சனையை தீர்ந்து ஒரு பித்ரு சாபங்கள்லாம் இருக்குங்க. பித்ரு சாபங்கள், தாத்தாவை வந்து சோறு போடாமல் விட்டுருப்பாங்க, பாட்டிக்கு வந்து எதுவும் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, அனாதையாக விட்டுருவாங்க, ரோட்டில் கொண்டு போய் விட்டவங்களாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இறந்த ஆத்மாக்கள் நம்மளை சபிச்சிருக்கோம், பலி பொறுக்க முடியாமல் எவ்வளோ கதறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களிடமிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான விஷயங்கள் அமாவாசையில் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் மனதார நீங்கள் வந்து இந்த வழிபாடு பண்ணும்போது வழியாக இருந்த கர்மாக்கள் நீக்கி நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னா ஒவ்வொரு அமாவாசையுமே திதி கொடுக்குறதே ரொம்ப நல்லது. ஒரு திதி வந்து கோயிலில் கொடுப்பாங்க. ஸோ நல்லா வந்து இலை ஒரு 150 ரூபா வருங்க, அது ஒரு செட்டு இலை. ஒரு ஐயருக்கு ஒரு 50 100 ரூபா கொடுக்க போகிறீங்க ஐயருக்கு, அந்த இலை எடுக்கணும் 20 ரூபா கொடுக்க போகிறீங்க, இவ்வளோதான். ஸோ போட்டு ஒரு விளக்கு வச்சு வேண்டிக்கல என்ன இருக்குது, ஒரு பிராமணனுக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு திதி கொடுக்கும்போது அற்புதமான பலன். நீங்கள் அப்பவும் இதுதான் வேணும். என்ன வேணும்னா எனது மூதாதையர் அப்பா அம்மா வழி தாத்தா பாட்டி, அப்பா வழி தாத்தா பாட்டி எல்லாருடைய ஆத்மாக்களும் என்னாலும் என்னோட பூர்வ ஜென்மத்தில் நான் ஏதாச்சும் தவறு செஞ்சுருந்தாலோ என் மூதாதையர் தவறு செஞ்சாலும் எல்லாம் மன்னிச்சு உங்கள் ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இது ஒவ்வொருத்தரும் பண்ணணும். இது வந்து எனக்கு தோசை இருந்தால் தான் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது, எல்லாருமே பண்ணணுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அது அமாவாசையும் பௌர்ணமியும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மினா. நன்றி, வணக்கம்.